தாய் நமக. ஓம் சிவமகா வாழச்சித்திரம் பற்றி வல்வினைகள் தன்னை அகற்றி நல்வலுவான ஞானம் கொடுத்து வலுவான வாழ்வுதனை கொடுக்க நல்வளமான அருள் செல்வங்களை சூட்சமமாய் கொடுத்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனே, சிவஸ்வரூப நாயகனே, அகமாற உம்மை வாழ்த்த ஆனந்தம் கொண்டு ஆனந்த நிலையாய் ஆனந்த ரூபியாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். வைஷ்ணவி என்ற தேவியாய் யாம் காஷ்மீர் என்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்றவளாய் சிவமகா வாழை சித்தனை உம் நூலின் ஒளிகண்டு அவ்வொளியில் எம்மை அழைத்த நிலை கண்டு வந்தமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் அனைத்து நிலைகளையும் அறிவித்து உரைக்கின்ற நிலைதனில் இருக்கின்ற உண்மை ஏற்றுக்கொண்ட மாந்தர்கள் யாவரும் உம்மோடு எக்காலத்திலும் உண்மையாய் இணைந்து நின்று சிவசபையின் பெரும் தூண்களாக சிவசபையினுடைய பெருமகா இறைவடிவ நூல்களாகவும் மாறி நின்று இவ்வுலகதனில் உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாய் சிரஞ்சீவிகளாய் நித்திய சிரஞ்சீவிகளாய் எக்காலமும் இழிவு வராத நலிவு வராத உயர்நிலை ஆன்மாக்களாய் மாறி நிற்கின்ற அருள்நிலை ஆசிகளை சூட்சமமாய் வழங்கி செல்கின்றோம். சூட்சம நூலில் உம்மை வாழ்த்துகின்ற தருணத்தில் என்று சித்தா வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்டிருக்கின்றீர். அந்நாமத்தின் மூலமாக அண்ட பகிரண்டமெல்லாம் நடுங்க வைக்கும் ஆற்றலை உள்ளுக்குள் அமிழ்த்து வைத்திருக்கின்றீர். அகத்திய நாமத்தை உரைத்து அகிலமெல்லாம் ஆளும் அரும் கலைதனை கற்றுக் கொடுக்கின்ற மகா சித்தனே, அவ்வகத்தியனின் நல்வடிவு கண்டவனே, அவன் நிலைதனிலிருந்து அவனை கண்டவனே, அகமாற அந்நிலையில் இருக்கின்ற நிலையினால் உம்நிலை எதுவென்பதை நீர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்நிலை அகத்தியனின் அருள்நிலை. அகத்தியனின் நிலை என்பது ஒட்டுமொத்த அன்பின் பெருவடிவு நிலை. அவ்வன்பின் பெருவடிவு நிலை என்பது சிவத்தின் திரு அடி நிலை என்பதை உணர்ந்து நின்று எக்காலத்திலும் அன்பது உயர்ந்து நிற்கின்ற பொழுது சிவசபையில் உயர் மக்கள் அது எக்காலத்திலும் எக்கணத்திலும் குறையாத அளவிற்கு உயர்ந்து நிற்கும் என்ற நிலைதனை அறிவித்து அந்நிலையின் பால் எக்காலமும் அன்பு மட்டுமே சிவசபையில் தலைத்து நின்று அருளாட்சி செய்கின்ற பொழுது உயர்நிலையாய் உன்னத பெரும் நிலையாய் பல சீடர்கள் சபை நாடி வந்திருப்பார்கள். யாவரும் அன்பிற்கு கட்டுப்பட்டு அன்பிற்கு அடிமையாய் மாறி நிற்பார்கள் என்ற நிலைதனை அகமாற அறிவிக்கின்றோம். அந்நிலைக்கு உயர்நிலையாய் நீர் அன்பென்ற நிலைதனை உலகமதில் பறைசாற்ற உயர்நிலை கொண்ட ஆதி இறை நூல்களின் மூலமாக ஆதி இறை நூலின் வடிவாகவும் நீர் அமர்ந்து உரைக்கின்ற பெருஞான அன்பு உபதேசங்களின் மூலமாக இவ்வகிலமது அன்பின் உயர் ஊற்றாய் மாறியிருக்கும். அன்பென்றால் இவ்வண்டத்தில் தேடி நின்றால் அல்லது இப்பிரபஞ்சத்தில் அன்பிற்கு ஓர் உதாரணம் வேண்டும் அல்லது அன்பிற்கு ஓர் அடையாளம் வேண்டுமென்றால் கை நீட்டி உரைக்கின்ற ஓர் தலம் சிவசபையினுடைய தலமாக இருக்க வேண்டும். அங்கிருக்கின்ற ஆசானின் நாமமாக இருக்க வேண்டும் என்ற நிலையே எமது அவ்வவா நிறைவேறி நிற்பதற்கான உயர்நிலை ஆசிகளையும் வழங்கிச் செல்கின்றோம். சித்தா உம்மை வாழ்த்துகின்ற இத்தருணத்தில் ஒருவன் அனைத்தையும் அறிந்து விட்டோம் என்று உரைத்தான். ஒருவன் அனைத்தையும் அறிந்து விட்டோம் என்று உரைக்கின்றான். அனைத்தையும் அறிந்து விட்டோம் என்ற நிலைதனில் அனைத்தையும் அறிந்து விட்டோம் என்ற ஒரு நிலைதனை அவன் அறியவில்லை என்பதை அவன் அறியவில்லை. அது யாதெனில் ஒருவன் அனைத்தையும் அறிந்து விட்டோம் என்ற ஒரு கர்வம் அது இருக்கின்ற பொழுது அனைத்தையும் அறிந்த ஒரு செருக்கு உள்ளுக்குள் வருகின்ற பொழுது அது தமக்கு சருக்கு நிலையாக வருவதை முன்கூட்டியே உணர்ந்து இவ்வாறு கற்றவை அனைத்தும் சிறுநிலை என்று அவற்றை கற்று விட்டுவிட்டு தேவையான காலங்களில் மட்டும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை உள்ளுக்குள் அவன் கற்காத பொழுது அவன் எத்தனை மகா ஆற்றல்களை வைத்திருந்த பொழுதும் எத்தனை பெரும் நிலை கொண்ட புத்தகங்களை எல்லாம் படித்த பொழுதும் பெருநிலை கொண்ட உபதேசங்களை எல்லாம் பெற்ற பொழுதும் அவற்றையெல்லாம் செருக்கு கொண்டதாக உள்ளுக்குள் எண்ணாது அனைத்தும் கற்றோம் இருந்த பொழுதும் இவை அனைத்தும் சிறுநிலையே. வையகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் உண்டு. ஆனால் இன்று வானுலகமும் சிவசபையில் இருப்பதினால் சிவமகா வாழை சித்தனுடைய உயர் சீடர்களாக இருக்கின்ற யாவரும் வையகத்தில் மட்டுமல்ல வானுலகத்திலும் வல்லவனுக்கு வல்லவன் எவனேனும் இருப்பான் என்பதை உணர்ந்து கற்ற நிலைகள் அனைத்தும் சிறுநிலைகளே என்ற நிலைதனை உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது
உண்மையாய் கற்ற அனைத்தும் சிறுநிலைகள். அவற்றை விட பெருநிலை கற்றவர்கள் எவரேனும் இருப்பார்கள். அவர்கள் உமக்கு செருக்கும் வருவரை முன்பு வந்து நின்று உம்மை அடிசெருக்க வைக்க மாட்டார்கள். ஆனால் செருக்கு வருமாயின் சிறுநிலை கொண்ட சிறார்கள் கொண்டு மிக சிறிய மழலை பெண் மழலைகளை கொண்டு கூட உங்களுடைய அகங்கார முடிதனை அகற்ற முடியும் என்ற நிலைதனை அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்ற நிலையே உண்மை என்பதை உணர்த்துகின்றோம். இந்நிலையை உணர்ந்து எத்தனை நிலைகள் எத்தனை பெரும் ஆற்றல்களை எல்லாம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுதும் அனைவருக்கும் மிஞ்சிய ஓராற்றல் நிச்சயமாக இருக்கும். அகத்தியனுக்கு மிஞ்சிய ஓர் அகத்தியன் உண்டு. அதுபோல் அருமுகனுக்கு மிஞ்சிய ஓர் அருமுகனின் ஆற்றலும் உண்டு. அதுபோல் வாழை சித்தனுக்கு மிஞ்சிய வாழை சித்தனும் உண்டு. அவன் சீடர்களுக்கு மிஞ்சிய ஒரு சீடர்களும் உண்டு. இவ்வாறு ஒவ்வொருவரை மிஞ்சிய ஒவ்வொருவர் நிச்சயமாக இருக்க முடியும். இருக்கின்றது உண்மை என்பதையும் யாம் உரைத்து அந்நிலையின் மூலமாக எவரும் அனைத்தையும் அடைந்துவிட்டோம் அனைத்தும் தெரிந்துவிட்டோம் என்ற நிலையை உள்ளுக்குள் வைத்து கொள்ளாது அனைத்தையும் சிறுநிலையாக எண்ணி எளிய நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அளவில்லா ஆற்றல்கள் எல்லையில்லா ஆற்றல்கள் உங்களுக்குள் எல்லையில்லாமல் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். எவ்வாறு அனைத்தையும் உரைக்கின்ற பொழுது இத்தனை கணங்கள் வந்து பாராட்டி புகழ்ந்து நிற்கின்ற பொழுதும் இத்தனையும் எமக்கு உரித்தானதல்ல, எமக்கு ஆசானான் அகத்தியனுக்கு உரிது என்று அவன் அகத்தியனை கை காமித்து விடுகின்றான் அல்லது சிவத்தை கை காமித்து விடுகின்றான். அகத்தியனை உரைத்தால் எமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் சிவம்தான் செய்தார் என்று சிவத்தின் மீதும் அருமுகனின் மீதும் அவற்றை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல் நீங்கள் கற்ற அனைத்தும் பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்தது. அது ஒரு ஆசானின் மூலமாக எவ்வாறேனும் ஒரு ஏட்டின் மூலமாகவாது ஒரு சூட்சம ஆசானை தேர்ந்தெடுத்து கற்றிருப்பீர். அதுபொழுது உம்முடைய தாய் தந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். சிறுவர் பெரியவர் என்று வேறுபாடு இல்லாத அனைத்து நிலைகளில் இருப்பவர்களிடமிருந்து கற்றிருக்கலாம். ஆனால் அதனை உமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு நிலை இருக்குமாயின் நீர் எவ்வாறு அதனை கற்று கொண்டிருக்க முடியும்? எனவே அனைத்தையும் யாம் பிரபஞ்சத்திலிருந்து பிச்சையாக பெற்றதே என்ற நிலைதனை மட்டும் உள்ளுக்குள் யாவரும் வைத்திருக்கின்ற பொழுது எக்காலத்திலும் உங்களுக்கு நலிவு வராது, இழிவு வராது, அழிவும் வராது என்ற நிலைதனை அகமாற உரைக்கின்றோம். அம்பிகையின் அருள் வடிவாய் யாம் வைஷ்ணவி. இவ்வையகத்தில் ஒவ்வொரு நிலை கொண்ட மாந்தர்களும் என்றால் அன்பின் வடிவாகவும் இருப்பார்கள், அரக்கதனம் கொண்ட நிலைதனிலும் இருப்பார்கள், அகங்காரம் கொண்ட பல நிலைகள் இருக்கின்ற மனித வர்க்கத்தில். அதுபோல் இப்பிரபஞ்ச வர்க்கத்தில் பல உயிரினங்களுக்கு அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் பஞ்சபூதங்களினால் ஆனது என்பதை அவை அறிந்திருக்கின்ற பொழுது ஒரு பஞ்சபூதம் தம்மிடம் இல்லை என்றாலும் தம் உயிர் தம் உடலில் நிற்காது என்ற நிலைதனை உணர்ந்து நிற்கின்ற பொழுது அனைத்து அகங்காரம் பிடித்த தேவர்களும் சித்தர்களும் உயர்நிலை கொண்ட அரக்க நிலை கொண்டவர்கள் கூட, அரக்க நிலையிலும் உயர்நிலை கொண்டவர்கள் உண்டு. அவர்களும் கூட மனித நிலைதனில் கடைநிலைகளில் இருப்பவரும் மனித நிலைதனில் சித்த நிலையை அடைந்தவர்களும் மனிதனாக இகலோக இல்லற நிலைகளில் வாழ்ந்திருப்பவர்களும் கூட அகங்காரம் என்ற ஒன்று தமக்குள் வராத வரை அப்பஞ்சபூதங்கள் அவர்களிடம் சரியாக நிலைத்து நிற்கும். அவர்களுக்குள் அகங்காரம் என்ற ஓர் சரிவு வருமாயின் பஞ்சபூதங்கள் அவர்களை விட்டு சறுக்கி சென்றுவிடும். சறுக்கி செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சறுக்களை சரி செய்ய எவரும் அவ்வளவு எளிதில் வந்து நிற்க முடியாது. எனவே உலகமதில் பெரும் மலைகளாக இருக்கின்ற மலைகளெல்லாம் அம்மலைகள் கரைந்து உருகும் நிலை வந்துவிடும் ஆயின் அம்மலைகள் ஒரு குறுகிய நாளுக்குள் அது சிறு குன்றாக மாறும். குன்று வெறும் தளமாக சமதளமாக மாறி நின்றுவிடும் என்ற நிலையிருக்க காலம் வருமாயின் எத்தனை உயரத்தில் இருப்பவர்களையும் இழுத்து மண்ணோடு மண்ணாக அமுக்கி வைக்கின்ற அச்சிறு மலைநிலை அதுபோல் கரைந்து நிற்பீர்கள். ஆற்றலெல்லாம் குறைந்து நின்று எனவே உயர்நிலை கொண்டவர்களாய் உண்மை நிலையை உள்ளுக்குள் ஏற்று நின்று எக்காலத்திலும் அகங்காரம் அதை விட்டு நின்று அருமுகன் எவ்வாறு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக அமர்ந்திருக்கின்றானோ அவனுடைய திருநாளாக இன்று இருக்கின்றதோ, எவ்வாறு அப்பனுடைய செருக்குதனை மாற்றுவதற்கு
தம் மகனாக இருக்கின்றவனிடம் அப்பனே பாடம் பெற்று கொண்டானோ அதுபோல் வையகத்தில் எவரிடமிருந்து வேண்டுமானாலும் எவற்றை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு ஆணவம் வருமாயின் அவை அனைத்தும் மாறி நிற்கும். எனவே ஆணவத்தை மட்டும் விட்டு நெல்லுங்கள். அனைத்தும் உங்களிடம் எக்காலத்திலும் கரையாது பெருகிக் கொண்டே இருக்கும். அதுபோல் கொடுத்து கொண்டே இருங்கள் என்ற நிலைதனையும் சூட்சமமாய் எடுத்துரைத்து சூட்சம நூல்தனில் எம்மை அமர வைத்து அருநிலை ஆசியாய் சஷ்டியின் திருநாளில் உயர்நிலை கொண்ட ஆசியாய் தேவலோகமும் எம் வார்த்தைகளை கேட்கின்ற அருள் வரத்தை எமக்கு தேவியாய் அமர்ந்த எமக்கு இன்று இவ்வையகத்தில் கொடுத்த சித்தனே வைஷ்ணவியை என்ற அருள் தேவியாய் எமக்கு அருள் ஆசி கொடுத்து அருள்நிலை ஆற்றல் கொண்டு அவ்வாற்றலில் எம்மை அமர வைத்து அவ்வாற்றலின் மூலமாக இவ்வண்ட பகிரண்டமெல்லாம் எம் வார்த்தைதனை இன்று உரைக்க வைத்த உயர்நிலை கொண்ட ஆதி இறைநூலை கொடுத்த சித்தனே அவ்வாதி இறைநூலாய் அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனே அகமாற உமக்கு வாழ்த்துதலை உரித்தாக்கி அகமாற எம்தளத்தின் அருகாமையிலும் உயர்நிலையாய் பாரத கண்டத்தின் உயர் எல்லை தனில் இருக்கின்ற அத்தளத்திலும் சபையது எவ்வித இடர் இன்னல்களும் இல்லாது மிக சாந்த நிலைதனில் அபூர்வமாய் ஆற்றலாய் பெருநிலையாய் வளர்ந்து நின்று உயர் நிலைகளை எடுத்துரைக்கின்ற உண்மை சபையாய் இருக்கின்ற கிளைச்சபையும் அமைந்து நிற்பதற்கான அருளாசிகளை வழங்கி நின்று ஆற்றலாய் யாம் அமர்கின்றோம். சித்தனே எக்காலத்திலும் உம்மோடு பல்வேறு நிலைகளில் யாம் அமர்ந்திருப்போம். எவ்நேரத்திலும் அழைத்தாலும் யாம் வந்து உமக்கு உயர்நிலைகளை எடுத்துரைப்போம். உயிர்நிலைகளில் இருக்கின்ற சூட்சமங்களையும் காலம் வருகின்ற பொழுது எடுத்துரைத்து அமரத்துவம் எதுவென்பதையும் அமரத்துவத்தினால் எந்நிலை கிட்டும் அமரத்துவம் ஏன் மண்ணுலகில் மாண்டவர்களை எழுப்புகின்ற நிலை கொண்டவர்களும் மாண்டு நின்றதின் சூட்சமம் என்னவென்பதையெல்லாம் வருங்காலத்தில் வெவ்வேறு சக்திகளின் அருள் வடிவாய் யாம் பார்வதியே எடுத்து நின்று இயம்புவோம் என்ற நிலைதனை சித்தனே உமக்கு யாம் வைஷ்ணவியாய் நின்று வாக்கு கொடுத்து அருள் வாக்கில் உயர்நிலை சூட்சமத்தை அடக்கி வைத்து உரைத்திருக்கின்றோம். உண்மை உணர்ந்தோர் உயர்ந்து கொள்ளுங்கள் என்ற நிலைதனை சூட்சமமாய் உரைத்து சித்தனே உம்மை சூட்சம நூலில் வாழ்த்தி நின்று அமர்கின்றோம். ஓம் அதிசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்திற்கு போற்றி.